Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம மிளகு எலுமிச்சை ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு மிளகு எலுமிச்சை ஜிஞ்சர் எல்லாமே போட்ட ஒரு ரசம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய லெமன் இல்லைன்னா ஒரு சின்ன மீடியம் சைஸ் லெமன் 2 எடுத்துக்கலாம். இதுக்கு முதல்ல பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும். தோரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வேக வச்சிங்கன்னா 2 குழிக்கரண்டி பருப்பு கிடைக்கும். இப்போ அந்த பருப்பு 2 குழிக்கரண்டியை ஒரு 1.5 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சிக்கோங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கணும். நல்லா மசிச்சுட்டு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் கல்லுப்பும் மஞ்சப்பொடியும் போட்டிருக்கோம், போட்டு கலந்து வச்சிடலாம். இப்போ அரைக்க வேண்டியதுக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் 4-5 பல் பூண்டு வித் தோலோடையே போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு கொஞ்சம் கரக்கரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த பருப்பு தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நுரக்கட்டி வர வரைக்கும் கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை போட்டுக்கலாம். விழுதை போட்டு ரசம் ஒரு நுரக்கட்டி வர அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். அப்போ தான் நம்ம அந்த அரைச்சி விட்டுருக்கிற சாமானோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி வாசனையாக இருக்கும் ரசம். இப்போ நல்லா நுரக்கட்டி வந்துடுச்சு. நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியே போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறினத்துக்கு அப்புறமா தான் இதில் நம்ம எலுமிச்சம்பழம் புழிய முடியும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே விட்டுருங்க அந்த ரசத்தை. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நெய்யில் தாளிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், அதுவும் நல்ல வாசனை வந்துடும். வாசனை வந்ததுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். கேஸை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த சூட்லேயே கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். அதோடையே கொஞ்சம் 4 கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரசம் நல்லா ஆறிடுச்சு. இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற லெமனை புழிஞ்சிட்டேன். இப்போ நீங்கள் கிளறி விட்டுட்டு டேஸ்ட்டு பாருங்கள். காரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லெமன் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தாளிப்பையும் இப்போ கொட்டிடலாம் ரசத்தில். இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த ரசம் வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். எலுமிச்சை, மிளகு, ஜிஞ்சர் எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரசத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஹெல்த்தியாக இருங்க. இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட எலுமிச்சை மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ப்ளீஸ் எல்லோரும் வீட்டிலையே இருங்க, ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிடுங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நடந்துக்கங்க. கண்டிப்பாக வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணாமல் வச்சுக்க ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.